அடுத்த மேட்ரு என்னென்னு கேட்டால், இது நல்லடியார் மேட்ரு முடிஞ்சிருச்சு, கண்டுபிடிக்க இயலாது. சரி, நல்லடியாருன்னு கண்டுபிடிச்சிடும், அந்த சொன்ன ஆள்களை வச்சுக்கிறோமே. இப்போ ஏற்கனவே சொன்ன அபூபக்கர், உமர், இந்த நல்லடியார்கள் கன்ஃபார்மாக இருக்கிறது. இந்த மாதிரி நல்லடியார்கள்னு அவங்க கன்ஃபார்மாக ஆயிடுச்சின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படியும் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படியும் ஒருவர் நல்லடியார் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. தெரிஞ்சிட்டா அவருடைய எல்லை என்ன? நல்லடியார்னு ஆன உடனே, அவுளியாண்டு ஆன உடனே அவருக்கு எல்லா விதமான பவர் வந்துருமா? எல்லா விதமான சக்தியும் வந்துருமா? அல்லாட்ட கேட்கறது அவர்கிட்ட போய் கேட்கலாமா? அல்ல செய்கிறதெல்லாம் அவர் வந்து செஞ்சிருவாரா? அல்ல அவருடைய மனித தன்மையிலிருந்து மாறுபட்டவராக வேற ஒரு ஆளாக ஆயிடுவாரா? இறை நேசர்னா என்ன செய்ய நம்மள மாதிரி இருக்க மாட்டார், டோட்டல் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருப்பார். அப்படியா? நல்லடியார் ஆகிவிட்டால் அவருக்கு என்ன எல்லை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த நல்லடியாராக இருந்தாலும் சரி மறுமையில் அவருக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்பது தானே தவிர, அவர் என்ன செய்ய மாட்டார், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர் ஆக மாட்டார், மனிதனுக்கு முடியாத விஷயங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். எல்லா நிலையிலும் மனிதராகத்தான் இருந்திருக்க முடியும் என்பது ரெண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அவுளியா யாரென்று கண்டுபிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவுளியாண்டு கண்டுபிடிச்சா கூட, அவுளியா அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு அவங்க விட்டுருக்காங்களே கதைகள், அந்த கதைகள் வந்து பொய் என்பதற்கு நிறைய சான்றுகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுலையும் குர்ஆனுடைய போதனைகள் நமக்கு தெரிய வருகிறது. ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன, இது நல்லா கவனிச்சுக்கிறங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்களில் வந்து நபிமார்கள் சிறந்தவர்கள், அதில் நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவுளியாவெல்லாம் அது கீழே தான் வருவாங்க, நபிமார்களுக்கெல்லாம் கீழே தான் வருவாங்க. இப்போ நபிமார்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள்கிட்ட. பிரச்சாரம் பண்ணும் பொழுது இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி நினச்சி வச்சுருக்குறோம், அவுளியாண்டா ஒரு ஆளை பற்றி என்ன ஒரு பிக்சர் நம்ம மனசில் வச்சுருக்குறோம். அவுளியாண்டா ஒரு பெரிய கடவுள் மாதிரியும் மக்கள்லாம் அவர் கண்டவனு கையை கட்டிட்டு நின்ற மாதிரி அப்படி தான் நினைக்கிறோம். சாவுல் மீது ஆண்டவர்னா என்னப்பான்னு கேளுங்களேன். அவர் காலத்தில் எப்படி இருந்தாருன்னா அப்படி கதை விடுவான், எப்படி விடுவான், அவர் ரோட்டில் நடந்தாலும் அப்படி மக்கள்லாம் நிற்பார்கள், அப்படி அந்த மாதிரி ஒரு இப்படி இமேஜை உண்டாக்கி வச்சுருக்கிறான். இந்த மாதிரி தான் அவுளியாக்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நபிமார்கள் வந்து அவுளியாக்களுக்கெல்லாம் அவுளியாக்கள் தானே, அவங்க வந்து பிரச்சாரத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்கள அவுளியாவை, அந்த மாதிரி இருந்திருப்பார்களே. ஆனால் நபி அவனை அடிச்சிருப்பானா? இன்னைக்கு கூட நம்மளை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சாமியார் வேலை கொஞ்சம் காட்டிட்டோன்னு வைங்க, நம்மளை எவனா கை வைப்பானா? சாதாரண மனுஷன் மாதிரியே நம்மளை காட்டிகிட்டு இருந்தால் நம்மளை அடிப்பான். நீங்கள் வந்து ஒரு என்ன செய்றீங்க, அப்படி இப்படி விபூதி எடுத்து கொடுத்துட்டேன்னு வைங்க, இவனை நம்ம கிட்ட வருமானா? நெருங்காடா பயங்கரமான ஆள்றா அவர் அப்படின்றவானா இல்லையா? நம்ம என்னத்தையா செஞ்சோன்னு வைங்க, எப்படிங்கிறது தங்கமாய் காட்டேன்னு வைங்க, நான் இப்படி மேடையில் நின்றுக்கிட்டே என்ன செய்கிறேன், அப்படி என்னமோ செய்கிறேன், இந்த மைக்கு தங்கமாக போச்சு. என்னைய எதிரி கூட என்னை வந்து வெட்டுவானா, என்னை திட்டுவானா, என்னை பேசுவானா, நெருங்குவானா? ஏன் அப்படி பயம் உண்டாயிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப்பில் ஒரு நபிமார்கள் யாராவது இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்களை யாராவது அடிக்க முன் வந்திருப்பார்களா, விரட்ட முன் வந்திருப்பார்களா, நாடு கடத்த முன் வந்திருப்பார்களா? பல நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்களே, கொலை செய்வதற்கு முன் வந்திருப்பார்கள், அவனும் நடந்துச்சே. அப்போ நபிமார்கள் என்ற மிகச்சிறந்த நல்லடியார்கள் வந்து அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பொழுது சமுதாயத்தினால் வந்து ரொம்ப கிள்ளுக்கிரையாக கருதப்பட்டார்கள், கேலி செய்யப்பட்டார்கள், கிறுக்கன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், பலவிதமான துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கினார்கள் என்று சொன்னால் அவங்க என்னவா தான் இருந்தாங்க? மனிதனாகத்தான் இருந்தார்கள். இவர்கள் நினைக்க போல மந்திரவாதியாக இருக்கவே இல்லை. மந்திரவாதியாக இருந்தார்களே ஆனால் யாருமே கையை வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கல்லுக்கு சக்தி இருக்குன்னு பயப்படக்கூடியவன் நபிகள் நாயகத்துக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சாண்டா அவர்கிட்ட நெருங்கியிருப்பானா? ஒரு கல் என்னமோ செஞ்சிரும்னு நினச்சி தானே அதுக்கு போய் கும்பிட்றான் அவன். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த எதிரிகள்லாம் ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் உள்ளவர்களும் இந்த மாதிரி கல் மண்ணுக்கெல்லாம் பயங்கரமான பவர் இருக்குன்னு நினைத்து தான் அது போய் வெளிப்படுறார்கள். அந்த பவர் முகமது நபிக்கு இருக்கிறது, மூசா நபிக்கு இருக்குன்னு நினைப்பார்களே. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு துன்பங்கள் கொடுத்துருப்பாங்களா? கையை கட்டி சரணடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு நபியும் வரும் பொழுது 50 பேர் டோட்டலாக அவரை வந்து என்னஞ்சிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சீடராக மாறி இருப்பாங்க. அப்படி ஆகவே காணோம். அதை நம்ம எடுத்து பார்க்குறோம். நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுதெல்லாம் என்ன நடந்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? மூசா நபி, ஹாரூன் நபி 2 பேரும் போகிறாங்க. போனால் 10 அற்புதம், அவ்வளோ. அது எல்லா அற்புதம் மற்ற நேரத்தில் சாதாரண மனிதர் தான் இருப்பாங்க. 10 அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். மூசா நபிக்கு என்ன செய்கிறான்? கை தடியப்பட்டால் பாம்பாக மாறுகிறது, கை வந்து வெள்ளை வெள்ளன்னு பளிர்ந்து பிரகாசமாக இருக்கிறது, இப்படி ஒரு 10 அத்தாட்சிகளை எல்லாம் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு கொடுத்தேங்கிறான். அப்போ அந்த அத்தாட்சிகளெல்லாம் வைத்து ஃபிரௌன்ட்டையும் அந்த சமுதாயத்தினையும் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை பார்த்துப்புட்டு சொல்கிறாங்க. பார்க்காம சொன்ன பரவாயில்ல, 10 அற்புதத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க,
இப்போ காலு அனுமினுலி பஷரைனி மிசிலினா, நம்மளை மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு பேரை நம்ம நம்புறதா எப்படி? அவ்வளோ அற்புதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை மாதிரி இருக்கிற இந்த மூசாவும் ஹாரூனும் இவங்கள போய் நம்ம நம்புறதா? இப்போ கவுமுகுமால் அனா ஆபிதூன், இந்த ரெண்டு பேருடைய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம் நமக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தாலும் இந்த ரெண்டு பேரும் சமுதாயமாக நமக்கு அடிமையாக இருக்கிறது. அந்த அடிமை சமுதாயத்தில் உள்ள ரெண்டு பேர் வந்துக்கிட்டு நமக்கு வழிகாட்டுறதா? இதை நாங்கள் நம்புவோமாங்கிறான். சாதாரண மனிதராக தான் தென்பட்டு இருக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு மந்திரவாதியாக தென்பட்டார்களே ஆனால் அவன் அப்போ சரணாகதி அடைந்திருப்பான். இது குர்ஆனில் 23வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க எதை வச்சு மறுத்தாங்க? நபிகள் நாயகத்துடைய ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை அதெல்லாம் அவர்களுக்கு நல்லா கண்கூட பார்த்தவர்கள் தான். அது அவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. ஆனால் அவங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார், நம்மளை மாதிரி தானே இருக்காரு, வித்தியாசமாக இல்லையங்கிற. எப்படி சொன்னாங்க? மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூலு, ஏகுலு தாம், இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார், ஓ எம்சி ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுகிறாரு, இவர் இப்படி ரசூலாக இருப்பார்? அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, ரெண்டுங்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, கடை வீதியில் நடக்கிறாரு, கடை வீதிக்கெல்லாம் இதுக்கு வர்றாரு, கடத்தருக்கு ஏன் சுற்றுறாரு? இவர் நம்மளை மாதிரியே வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற நிலையில் இருக்கிறாரு, சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறாரு. இவர் அல்லாஹ்வுடைய ரசூலா? அப்போ அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறத அவன் ஏற்றுக்கிறாம இருந்ததுக்கு என்ன காரணம் என்றால், நபிமார்கள் நம்ம நினைக்கிறோம் அவுளியாக்கள் அந்த மாதிரி இருக்கலை. அவுளியான்னா நம்ம பயங்கரமாக தனி பிறவி மாதிரியும், அவங்கள கண்டாலும் எல்லாருக்கும் பயம் வர்ற மாதிரியும், அந்த மாதிரி மக்கள்லாம் அப்படி காலில் விழுவார்கள் மாதிரி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமே, அந்த மாதிரி நபிமார்கள் யாராவது இருந்திருப்பார்களே ஆனால் இப்படி சொல்லியிருப்பானா? ரசூலுல்லாவுடைய ஒழுக்கம் நேர்மையை தான் பாராட்டினானே தவிர, இந்த இடத்துல ரசூல்னு சொல்லும்போது என்ன பண்ணிவிட்டான், நீ சாப்பிட்றிய பாப்புறேன்னு ரசூலு அதோட சேர்த்து சொல்கிறான், லவ்லா உன்சில் அலைஹி மலக்குன், இவர் ரசூல்னா கூட ஒரு மலக்கு வந்துட வேண்டியதானே, இவர் வேண்டாம் சாப்பிட்டு போகிறாரு, கூட ஒரு மலக்கு வந்துக்கிட்டு இவர் ரசூல் தான் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. வழங்குதா? இது 25வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சாலிஹ் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? பிரச்சாரம் பண்ணும்போது என்ன செஞ்சான்? மா அந்த இல்லா பஷரம் மிஸ்லுனா, நீ எங்களை மாதிரி மனுஷன் தானப்பா, என்ன ரசூலுங்கிற, எங்களை மாதிரி ஒரு மனுஷனாக தானே இருக்கிற, எங்களை விட டிஃப்ரெண்ட்டாக ஒன்றையும் காணாம, எங்கள் கண்ணு மாதிரி தான் உன் கண்ணு இருக்குது, எங்கள் வாய் மாதிரி தான் உன் வாயு இருக்குது, எங்கள் கை கால் மாதிரி தான் உன் கை காலும் இருக்குது, எங்களை மாதிரி சாப்பிட்ற, எங்களை மாதிரி மலைஜலம் கழிக்கிற, என்ன வித்தியாசமாக நீ இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற என்று சாலிஹ் நபியை பார்த்து என்ன கேட்டாங்க? மா அந்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீ எங்களை போன்ற மனிதன் தவிர வேறு கிடையாது என்று சொன்னார்கள். 26வது சூராவில் 154வது வசனத்தில் இருக்கிறது. இதே வாசகத்தை ஷுஐப் நபிட்டையும் சொன்னார்கள். நீ எங்களை போல மனுஷனாக தானே இருக்கிற என்று சொன்னதாக 26வது சூராவில் 186வது வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் யாசின் சூறாவில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சமுதாயத்துக்கு பல தூதர்கள் அல்ல அனுப்புகிறான். முதல்ல ஒரு ரசூல் அனுப்புகிறான், அவருக்கு ரொம்ப மறுக்கிறாங்க. இன்னும் 2 பேர் என்ன செய்யறான், இன்னும் 2 பேர் அல்ல 3வது ஆளை கொண்டு பலப்படுத்துறான். அப்படி 3 தூதர்கள் வர்றாங்க. 3 பேரையும் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை மாதிரி மனுஷன். 3 தூதர் வந்தால் 30 தூதர் வந்தால் என்ன, எங்களுக்கு என்ன, நீங்கள் எங்களை மாதிரி தானே எல்லா வகையிலையும் இருக்கிறீங்க, மனுஷனாக தானே இருக்கிறீங்க, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக ஒரு மந்திரவாதிகளாக நீங்கள் தென்படலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா அன்சல ரஹ்மான் மின் செய்யின், ரஹ்மான் இறைவன் எந்த ஒரு செய்தியும் அருளவில்லை, இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இன் அன்தும் இல்லா தகுதிமூன், நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க என்று அவர்கள் சொன்னதாக 3 தூதர்களை பார்த்து அந்த சமுதாயத்தவர்கள் சொன்னதாக 36வது யாசின் சூறாவில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே பார்த்து சொன்னாங்க, பஷரம் மின்னா வாஹிதன் நத்தபியூஹு, நம்மை சேர்ந்த ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுவதா, நாங்கள் பின்பற்றா இருந்தால் மனுஷன் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வா, எங்களை சேர்ந்த ஒரு மனிதனை நாங்கள் பின்பற்றுவோமா, அப்படி பின்பற்றினால் நாங்கள் பெரிய வழிகேட்டில் ஆயிடுவோம் என்று சொன்னதாக 54வது சூறாவில் 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நிறைய நபிமார்களை, இது மூசா நபி, அவங்க ஹாரூன் 2 பேரை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை மாதிரி மனிதராகத்தான் இருக்கிறீர்கள், துரீதூன அந்த சொத்தூன அம்மாக்கான யாபுத ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை மாற்றி அமைக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களை நம்ப மாட்டோம், எங்களை மாதிரி மனுஷனாக தான் இருக்கிறீங்க என்று எல்லா தூதர்களை பார்த்து சொன்னதாக 14வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நூஹு நபியை பார்த்து அந்த சமுதாயம் சொல்லுது, எப்படி மானராக்க இல்லா பஷரம் மிஸ்லுனா, உன்னை எங்களை மாதிரி மனுஷனாக தானப்பா பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாகவே காணாம இப்போ ஏன் ரசூலுங்கிற அப்படின்னு அவர்கள் கேட்டதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி உன்னை பின்பற்ற ஆட்கள்லாம் நம்ம அற்பமான ஆளுக்கு தான் இருக்காங்க. பணக்காரனை காணா ஒரு செல்வாக்கு மிக்கவர் யாராவது உன்னோட இருக்காங்களா? எல்லாம் பிச்சைக்காரனோட வச்சுக்கிட்டு இருக்கிற கூட உன்னை நாங்கள் ஏற்றுக்குருவோமான்னு கேட்டதாக 11வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நிறைய, அதாவது 23, 24 வசனத்திலையும் 23, 33 வசனத்திலையும் 7வது அத்தியாயம் 131வது வசனத்திலையும் இப்படி வரிசையாக எல்லாமே என்ன செய்கிறான், நபிமார்களை எல்லாம் எங்களை மாதிரி ஆள்தானையா உன்னை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது, பஞ்சாயத்தை என்ன நடந்திருக்குது, இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, செய்தி சரியா தவறான்னு அவன் பார்க்க மாட்டேங்கிறான். எதை பார்க்குறான், இந்த சொல்லக்கூடிய ஆள்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்கிறது, எல்லா வகையில் நம்மளை மாதிரி தானே இருக்கிறாரு, நம்ம அடித்தா அவர் கீழே விழுந்துடுறாரு, நம்ம கவலைப்படுறோம் அவர் கவலைப்படுறாரு, நம்மளை மாதிரியே முதுமை அடைகிறாரு, நம்மளை மாதிரியே சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரியே மலஜலம் கழிக்கிறாரு, இவரை போய் இப்படி தூதர் ஏற்றுக்கிறது. அப்போ நபிமார்கள் அனைவரையுமே இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அப்போ இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கலன்னு விளங்குது. முதல்ல விளங்கி கொள்ளணும், நபிமார்களுக்கு அந்த நிலை என்ன, அவுளியாவெலாம் எப்படி இருப்பாங்க, இவங்க பின்னாடி அவுளியாவெலாம் செத்து போன பிறகு இந்த அவுளியா பற்றி கதையெல்லாம் விட்றாங்க. இந்த சொல்லக்கூடிய ஆள் ஒரு நம்ம காலத்தில் ஒரு அவுளியா யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு அவுளியா வாழ்ந்தான்னு கதை எழுதி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அவுளியா நீங்கள் பார்க்கவே முடியலை. இவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஷாவுல் மீதை காணா, இப்போ ஒரு அப்துல் காதர் ஜிலானியை காணா, இப்போ ஒரு அஜ்மீர் காஜாவையெல்லாம் காணா. நம்ம வாழ்கிற இந்த 700 கோடி மக்களில் யாராவது ஒரு அவுளியான் இருக்கிறாரு, இந்த தண்ணியில் நடக்கிறாரு, ஆயத்தில் பறக்கிறாரு, மண்ணை தங்கமாக்குறாரு என்கிற மாதிரி ஒரு ஆள் சாப்பிடாம இருக்கிறாருன்னு ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இத்தனை கோடி மக்கள்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி கதை எழுதும்போது எப்படி எழுதுவான், இந்த காலத்தில் வாழ்ந்ததாக ஒருத்தனை பற்றி எழுதி விட்டுருவான். இவனை பற்றி எழுதி அவர் அப்படி இருந்தார் இப்படி அம்புட்டு பொய் தான் அது. இந்த மாதிரி இருந்திருந்தால் நம்ம காலத்தில் இருக்கணுமா இல்லை? யாராவது உங்கள் வாப்பா காலத்தில் இருந்தான்னு வைக்கணுங்களேன், உங்கள் தாத்தா காலத்தில் இருந்தாருன்னு கேட்டு பாருங்களேன், இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்கே இருக்கு, முந்தி நடந்துச்சுன்னு எழுதி வச்சுருப்பாங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லி. இப்படித்தானே தவிர மனிதனாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். வழங்குதா, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒருத்தர் கூட இருந்ததில்லை. அதே மாதிரி நபிமார்கள் அத்தனை பேரும் கிற்கன்னு தான் சொன்னாங்க. நபிமார்களை போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுதுங்க, அவங்கள மாதிரி கூட அவங்க நினைக்கல, அதை விட மட்டமாக நினைச்சாங்க. அவங்கள மாதிரி எங்களை போன்ற மனிதன்டா கொஞ்சம் பரவாயில்லை. அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணிவிட்டாங்க, லூசுன்ட்டாங்க. இவர் அல்லா மட்டும் வணங்குங்கிறாரா, அது அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, இவர் மரகலன்றுச்சு நம்மள மரகலன்றுச்சுட்டாங்க. அப்படி சொன்னதாக அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால், யா யுஹல்லதி நுஸில அலைஹி திக்ரு இன்னக லமஜ்னூன், வேதம் அருளப்பட்டவரே அப்படி சொல்கிறாங்க கிண்டலா, வேதம் அருளப்பட்டவரே நீ ஒரு லூசு மஜ்னூன் அப்படிங்கிறாங்க. வேதம் அருளப்பட்டவரேன்னு சொல்லிவிட்டு நீ மஜ்னூனா இருக்கிற, கிறுக்கனா இருக்குங்கிறாங்க. 15வது சூறாவில் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ரசூல்லா பற்றி அப்படி சொன்னதாக 23, 25 பாருங்க, 26, 27 பாருங்க, 37, 36 பாருங்க, அதே மாதிரி 44, 14வது வசனத்தில் பாருங்க, 51, 52 பாருங்க, 54வது அத்தியாயம் 9வது வசனத்தில் பாருங்க. இதில் எல்லாம் நபிமார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பைத்தியக்காரர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பைத்தியக்காரர்கள் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமாக இருந்தார்கள்னா என்ன அர்த்தம், சாதாரணமாக இருந்தார்கள். நபிமார்கள் தங்களுக்கு தெய்வீக அம்சம் இருந்ததாகவோ, நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவோ, அவங்கள பேசுனாலும் அழிஞ்சிருவான், அவங்கள தொட்டாலே நாசமாயிருவான் என்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்தவங்க இருக்கவே இல்லை. சாதாரணமாக இருந்தார்கள், எல்லாரையும் போலவே இருந்தார்கள். அதெல்லாம் தைரியமாக அவனுக்கு திட்ட முடியுது. தைரியமாக எது கேள்வி பண்ணுறான், அப்படியே அவர் பேசுகிறான், அன்றைக்கி செத்து போனாலும் பேச மாட்டேங்கிறானுங்க. நாகூர் ஆண்டவருக்கு நேர்ச்சை பண்ணுறான், புள்ள 10 வருஷமாக போயிட்டான், குழந்தை உண்டாக மாட்டேங்குது, குறை சொல்கிறானான்னு பாருங்களேன், சொல்ல மாட்டேன். அம்மாடி ஏதோ ஆயிரும், 10 வருஷத்துக்கும் போய் புள்ள வரலான்ற உடனே இவரெல்லாம் அவுளியாவான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. நம்ம பார்த்து இதாக சொல்லி அவர் என்ன தேவை பண்ணிட்டான்னு சரின்னு பயப்படுறாங்க. அப்போ இப்படிதான் மனிதனுடைய சுபாவம் இருக்கும் பொழுது, அப்போ நபிமார்கள் இந்த மாதிரி ஒரு சித்திரத்தை தங்களுக்கு உண்டாக்கி வைத்திருப்பார்களே, ஆனால் கிற்கன்னு சொல்ல முடியுமா, பைத்தியக்கான்னு சொல்ல முடியுமா, எங்களை போல மனிதர் தான் சொல்ல முடியுமா, திங்கிற குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்க சொன்னதுலேருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இவர்கள் கற்பனை செய்து வைத்தது போல ஒரு நபியும் இருந்தது கிடையாது. நபிக்கு கிடையாதுன்னா அதுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படியெல்லாம் மனிதர்களாக இருந்தார்கள், அவங்களுடைய சக்தி என்ன, எந்த அளவுக்கு உள்ளது, அவங்களால் என்ன நினைச்சதெல்லாம் செஞ்சிட இயலுமா, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அலசி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இறைநேசர்கள் டாபிக் டோட்டலாக அடிபட்டு போயிடும். முதல்ல இறைநேசரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எல்லாம் அடிபட்டு போச்சு, முக்காவாசி அடிபட்டு போச்சு. கண்டுபிடிச்ச இறைநேசர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காவது நம்ம நினைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குமா? கிடையவே கிடையாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது போன்ற சான்றுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.